ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு தான் நினைக்கிறேன். நான் ரொம்ப நல்லா இருக்கேன். வெல்கம் பேக் டு அவர் சேனல் லவ் அண்ட் ப்ரைட். அண்ட் நீங்கள் கேட்குறீங்க மை ப்ரொஃபஸர். ஸோ ஐ நோ நேற்றுக்கு நான் சண்டே எபிசோடு வரல. ஸோ எல்லோரும் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்டே இருப்பீங்கன்ட்டு. பட் யா தெர் இஸ் நத்திங் டு சே அபவுட் தட். பட் நீங்கள் எல்லோரும் ரொம்ப பிஸியாக தானே இருப்பீங்க. சண்டேஸ் உங்களுக்கும் தான் பிரேக் வேணும் இல்லையா? பசங்க வீட்டில் இருப்பாங்க, அவங்களுக்காக ஸ்பெஷல்ஸ் பண்ணி கொடுக்கணும், இதெல்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்கு தான் உங்களுக்கும் எனக்கும் ரெண்டு பேருக்கும் பிரேக் தேவை. ஸோ அதுக்கு தான் சண்டே மட்டும் நம்ம பிரேக் எடுத்துக்கலாம். அண்டு இது எவ்வளோ சீக்கிரமாக முடியுமோ, இந்த சீரீஸை முடிக்கணுமோ அவ்வளோ சீக்கிரமாக நான் முடிச்சு தான் ஆகணும். Because my son is coming from Australia next week. And அதுக்கப்புறம் ஏதோ சொல்லணும்னு நினச்சேனேப்பா, மறந்துட்டேன். திஸ் கஜினி. ஸோ ஐ திங்க் ஐ மே என்ன சொல்லணும்னு தெரியல. எனிவேஸ் இன்றைக்கி சீரீஸ் ரொம்ப எமோஷ்னலாக இருக்க போகுது. ஸோ ப்ளீஸ் எல்லோரும் ஹெட்செட் போட்டு அந்த எமோஷன் ஃபீல் பண்ணுங்க. ஓகே, எமோஷனாக கொண்டு போகணுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ ப்ளீஸ் என்ன தான் அந்த எமோஷன் இருக்கும்னது கேட்டுட்டு பாருங்கள். ஓகே ஓகே தென் ஓகே தென் லெட்ஸ் ஜஸ்ட் ஜம்ப் இன் டு திஸ் ஸ்டோரி. ஸோ ப்ரீவியஸ் எபிசோடில் நம்ம என்ன பார்த்தோம்னா, இவங்க எல்லோரும் ட்ரெக்கிங்க்கு போவாங்க, வருவாங்க, என்ஜாய் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் மீரா திவ்யா எல்லாரையும் ஃப்ளர்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ லன்ச் சேர்ந்து பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் டின்னர் டைம் ஆயிரும். டின்னருக்கு அப்புறம் பான்ஃபயர் போடுவாங்க. பான்ஃபயர் போட்டதுக்கப்புறம் அங்கே பார்த்து மீராவை பார்த்து திவ்யா ஒரு பாட்டு பாடுவாங்க. அங்கே ரொம்ப மீராவை ரொம்ப அட்ராக்ட் ஆயிடுவாங்க, மீராவை பார்த்து திவ்யா. ஸோ நைட் குட் நைட் சொல்கிறதுக்காக போயிட்டு அவங்களுக்கு சீக் மேலே ஒரு கிஸ் கொடுத்துட்டு குட் நைட் மேம் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. ஸோ மீரா உள்ளே வந்துட்டு ரொம்ப ஷையாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ நம்ம ராகி என்னாச்சுன்னு கேட்பாங்க. ஸோ இப்படி அவங்க கிஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. வாவ் அப்படின்ன மாதிரி ராகி அவங்கள கிண்டல் பண்ணுவாங்க. ஸோ வாட் நெக்ஸ்ட்னது இப்போ பார்க்கலாம். ஸோ மீரா அப்படியே அந்த மூமெண்ட்டை என்ஜாய் பண்ணுவாங்க. அவங்க சீக் மேலே இருந்து அந்த கையை எடுக்கவே மாட்டாங்க நைட்டு ஃபுல்லாக. அப்படியே அதை அப்படியே வச்சுட்டு அப்படியே தூங்கிடுவாங்க. அந்த கிஸ் பற்றியே நினச்சிட்டே வெக்கமாக ஃபீல் பண்ணிவிட்டு தூங்கிடுவாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங். ஸோ இந்த பக்கம் திவ்யா அவங்க மீரா மேமை கிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்காக ரூமுக்கு பார்த்தா நம்ம ஆத்தியா ஹாப்பியாக தூங்கிட்டே இருப்பாங்க. இது இருக்கே அப்படின்னு ஃபீல் பண்ணிவிட்டு அவங்களும் அதை பற்றியே யோசிச்சுட்டு அவங்களும் கொஞ்சம் வெக்கமாக ஃபீல் பண்ணிவிட்டு அவங்களும் தூங்கிடுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஏந்திரிச்சிட்டு மிரருக்குள்ளே பார்த்ததும் மீராவுக்கு நைட்டு திவ்யா கிஸ் பண்ண அந்த மூமெண்ட்டு தான் அவங்க மைண்டில் ஓடிட்டே இருக்கும். ஸோ மறுபடியும் அவங்க வெக்கமாக ஃபீல் பண்ணுறதை பார்த்து ராகி நைட் ஆனதே இன்னும் திங்க் பண்ணுறதில்ல, ரொம்ப அழகாக இருக்குடி, நீ வெக்கப்பட்டுட்டே இருந்தா இப்படியே இருக்கலாம்ல, உன் மனசில் இருக்கிறது ஏண்டி மறைக்கிற, ப்ளீஸ் இப்போவாவது உன் மனசில் இருக்கிறது திவ்யாவுக்கு சொல்லிடுறேன் அப்படின்னு ரிக்வெஸ்ட் பண்ணுவாங்க ராகி மீராவுக்கிட்ட. இல்லை, இப்போது இந்த இது பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் இன்னும் சீரியஸாக இருக்கணும், இன்னும் ஸ்ட்ரிக்டாக இருக்கணும், அவங்கக்கிட்ட இருந்து தூரமாக இருக்கிறதுக்கு இனிமேல் அவங்கக்கிட்ட பேசவே கூடாது, ரொம்ப சீரியஸாக இருக்கணும் அப்படின்ட்டு மீரா சொல்லுவாங்க. ஐயோ என்னடி நீ அப்படின்னு ராகி சொன்னதும் அது அப்படி தான், ஓகே சரி வா ரெடி ஆயிடலாம் ரெடி ஆயிடலான்னு சொல்லிட்டு அவங்க ரெடி ஆயிடுவாங்க. ரெடி ஆனதுக்கப்புறம் அண்ட் இந்த பக்கம்
இந்த பக்கம் வந்து திவ்யா மார்னிங்கே எழுந்திரிச்சிட்டு அவங்களும் அதை பற்றியே திங்க் பண்ணி அவங்களும் கொஞ்சம் வெக்கமாக ஃபீல் பண்ணிவிட்டு ஃபாஸ்ட்டாக ரெடி ஆகிட்டு அது ஒரு டென்ஷன் இருக்கும் இல்லையா திவ்யாவுக்கு, இன்னும் கோவத்தில் இருக்காங்களா, இல்லை அந்த கிஸ்ஸை இவங்க என்ஜாய் பண்ணிவிட்டு டேக் இட் ஈஸியாக எடுத்தாங்களா, அவங்க பக்கத்தில் அவங்க சைடில் இருந்து ஏதாவது ரியாக்ஷன் வருமா, அதை நான் எப்படி தான் ஃபேஸ் பண்ணுறேன், அந்த டென்ஷனில் அவங்க ஆத்யா பற்றி திங்க்கு கூட பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்க பாட்டுக்கு அவங்க ரெடி ஆகிட்டு வந்து டைனிங் ஹாலில் உட்காருவாங்க. உட்காந்து மீராக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சதுக்கப்புறம் ஆத்யா வருவாங்க ரெடி ஆகிட்டு. வந்துட்டு என்னடி நானும் பார்த்துட்டே இருக்கேன், நேற்றுலேருந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணுறேன், உனக்குன்னு ஒரு ஃப்ரெண்டு இருக்குது, அந்த ஃப்ரெண்டை ஹெல்ப் பண்ணணும், அவங்களும் ரெடி ஆனதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து வரணும், இதெல்லாம் இல்லையா உனக்கு அப்படின்ட்டு சிச்சுவேஷனை புரிஞ்சுக்காம அவங்க பாட்டுக்கு அவங்க திட்டுட்டே இருப்பாங்க திவ்யாவை. அப்பா ப்ளீஸ் டி வெயிட், நான் ரொம்ப டென்ஷனில் இருக்கேன் அப்படின்வாங்க. என்னது டென்ஷனா, என்னடி டென்ஷன் உனக்கு அப்படின்ட்டு அப்போ பக்கத்தில் உட்காருவாங்க. உட்காந்ததும் நேற்றுக்கு என்னன்னாச்சுன்னா, நேற்று நைட்டு நான் மீரா மேமை கிஸ் பண்ணிட்டேன்டி அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னதும் வாட் அப்படின்வாங்க. அப்படின்னதும் கத்தாதே, ஏன் கத்துற அப்படின்வாங்க திவ்யா. சொன்னது ஏய் நீ இந்த மாதிரி ஷாக்கிங் நியூஸ் எல்லாம் சொல்லிட்டு கத்தாதேன்னு சொன்னா அப்படின்னா, ஆமாடி அதுதான் டென்ஷனாக இருக்குது. இப்போ மீரா மேம் எப்படி தான் என்னை ஃபேஸ் பண்ணணும், நான் மீரா மேமை எப்படி தான் ஃபேஸ் பண்ணணுமோ என்னமோ, அவங்க கோவமாக இருக்காங்களா இல்லை என்ன தான் நினச்சாங்கன்னது ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. அதுதான் அந்த டென்ஷனில் தான் உன்னை எழுப்பணும்னு ரெடி, இதெல்லாம் நான் மறந்துட்டேன்டி, வந்து இங்கே உட்காந்துட்டேன், எப்படியோ மேம் இங்கே தானே வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க திவ்யா. சொன்னதும் ஓ அப்படியா, ஐயோ இப்போ நைட்டே எதுக்குடி எனக்கு சொல்லலைண்டி, எங்க நான் வந்து சொல்லணும்னு நினைக்கிறத நீ ஹாப்பியாக குறுக்கப்பட்டு ஹாப்பியாக தூங்கிட்டே இருக்கேன், நான் என்ன பண்ண சொல்கிறேன் அப்படின்னது. ஓ சாரி அப்படின்ட்டு ஒரு சின்ன ஸ்மைல், ஒரு அக்லி ஸ்மைல் கொடுத்துட்டு 2 பேரும் மீரா மேம்காக வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இதுக்குள்ளே ராகி அண்டு மீரா வந்துட்டே இருப்பாங்க. மீரா ரொம்ப தூரத்தில் இருந்து திவ்யாவை பார்ப்பாங்க. பட் கிட்ட வந்ததுக்கப்புறம் மீரா திவ்யாவை கண்டிக்கவே மாட்டாங்க, அவங்க பார்க்கவே மாட்டாங்க திவ்யா பக்கமாக. அப்போது ராகி திவ்யாவை பார்த்து என்ன தான் பண்ணியிருக்க நீ அப்படின்ன மாதிரி ஒரு லுக்கு கொடுப்பாங்க. கொடுத்ததும் திவ்யா மேம் அப்படின்வாங்க. சொன்னதும் ஒன்றும் முடியாது அப்படின்னு ராகி சொல்லுவாங்க. சொன்னதுக்கப்புறம் சரி அப்போது நம்ம மீரா சரிடி என்ன சாப்பிட்ற, உனக்கு என்ன கொண்டு வரட்டும் அப்படின்னு கேட்பாங்க ரொம்ப சீரியஸாக திவ்யா முன்னாடி. கேட்டதும் ஆத்யா பாத்தியா அவங்க ஃப்ரெண்டுக்கிட்டேயே அவங்க எவ்வளோ சீரியஸாக பேசுகிறாங்கன்னு, இப்போ பை மிஸ்டேக் நீ ஏதாவது சொன்ன உன்னை கொன்னே போடுவாங்க அவங்க, ஸோ சும்மா இரு ஓகே அப்படின்னு சைலண்ட்டாக அவங்க ரொம்ப க்ளோஸாக காற்று பக்கமாக ஆத்யா திவ்யா கிட்ட சொல்லுவாங்க. சொன்னதும் திவ்யா ஆத்யா பக்கமாக திரும்பிட்டு புரியுது ஓகே ஓகே எதுவும் பேச மாட்டேன், வா நம்ம கூட ஏதாவது போய் எடுத்துகிட்டு சாப்பிட்லாம் அப்படின்ட்டு எல்லோரும் அவங்கவுங்க பிளேட்ஸ் எடுத்துகிட்டு போய் அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை கொண்டு எல்லோரும் சாப்பிட்டுருவாங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் இன்றைக்கி டீ எஸ்டேட்ஸு அண்ட் ஷாப்பிங்க்காக சான்ஸ் கொடுத்தாங்க இல்லையா, ஸோ எல்லாரையும் பஸ்ஸில் டீ எஸ்டேட்ஸுக்கு கொண்டு போவாங்க. டீ எஸ்டேட்ஸ் எல்லாம் காமிப்பாங்க, டீ இண்டஸ்ட்ரி எல்லாம் காமிப்பாங்க. அதுக்கப்புறமா ஒரு பெரிய மார்க்கெட் இருக்குவாங்க, அங்கே விட்டுட்டு பிரின்ஸிபல் சார் சொல்லுவாங்க தட் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ, உங்களுக்கு எவ்வளோ நேரம் வேணுமோ அவ்வளோ நேரம் எடுத்துக்கோங்க. எதுக்குன்னா இதுதான் லாஸ்ட் டே, நாளைக்கு ஆஃப்டர்நூன் லன்ச் சாப்பிட்டதுக்கப்புறம் நம்ம கிளம்பிடுவோம், ஸோ நம்ம நாளைக்கு எங்கேயும் போக மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னதும் ஓகே சார் அப்படின்ட்டு அவங்களும் ஷாப்பிங்கு ஸ்டார்ட் பண்ணலாம். டீ எஸ்டேட்ஸ் எல்லாம் முடிச்சதுக்குள்ளே லன்ச் டைம் ஆயிரும். ஸோ லன்ச்சுக்கு அப்புறம் ஈவினிங் வரைக்கும் லைக் 6, பிகாஸ் அது ஹில் ஸ்டேஷன் இல்லையா, ரொம்ப சீக்கிரமாக இருட்டாயிரும் அண்டு ரொம்ப குளிரும் கூட. ஸோ பிஃபோர் 6 எல்லோரும் பஸ்ஸுக்குள்ளே ஏறிட்டிங்கன்னா நம்ம 7க்குள்ளே ரிசார்ட்டுக்கு போயிடலாம் அப்படின்ன மாதிரி பிரின்ஸிபல் சொல்லுவாங்க. சொன்னதும் சரி சார் அப்படின்ட்டு எல்லோரும் ஷாப்பிங்காக போயிடுவாங்க.
ஷாப்பிங்காக போனதுக்கப்புறம் மீராவுக்கு என்ன வாங்கணும், அவங்க அம்மாவுக்கு அவங்க அப்பாவுக்கு ஏதாவது வாங்கலாம். ஸ்வெட்டர்ஸ் மாதிரி ஹில் ஸ்டேஷனில் ஸ்வெட்டர்ஸு ஷால்ஸ் நல்லா இருக்கும் இல்லையா, ஸோ ஏதாவது வாங்கலாம் அப்படின்ன மாதிரி அவங்க தேடிட்டே இருப்பாங்க. இவங்க கூட அம்மாவுக்கும் பாட்டிக்கும் ஷால் எடுத்துடலாம் அப்படின்ன மாதிரி இவங்களும் சர்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் சின்ன சின்ன யூனோ டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸு இந்த மாதிரி எல்லாம் பார்த்துட்டே இருப்பாங்க. ஸோ இப்படி ஷாப்பிங் போயிட்டே இருக்கும். ஈவினிங் ஆயிரும். ஈவினிங் ஆனதுக்கப்புறம் எல்லோரும் பஸ் ஏறிடுவாங்க அண்டு வந்துடுவாங்க ரெசார்ட்டுக்கு. டின்னர் கூட சாப்பிட்டுருவாங்க. டின்னர் வரைக்கும் கூட மீரா திவ்யா பக்கமாக பார்க்க மாட்டாங்க, ஒரு பேச்சு கூட பேச மாட்டாங்க. திவ்யா ட்ரை பண்ணுவாங்க பேசுகிறதுக்கு, பட் அவங்க ரொம்ப சீரியஸாக வச்சு அந்த மூஞ்சியை பார்த்து பயந்துட்டு போவாங்க. கிட்டையா வேணாம், ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா வம்பாயிரும், வேணாம், அசிங்கமாயிரும் எல்லாத்து முன்னாடி அப்படின்ன மாதிரி மறுபடியும் பின்னாடி பயந்துட்டு வந்துடுவாங்க. ஸோ அன்றைக்கி ஃபுல்லாக அப்படி தான் நடக்கும். டின்னரும் முடிச்சிச்சு. இப்போ எல்லோரும் போய் தூங்கணும். பிகாஸ் ஷாப்பிங்கு இதெல்லாம் பண்ணிவிட்டு எல்லோரும் ரொம்ப டயர்டாக இருப்பாங்க. ஸோ பிரின்ஸிபல் சொல்லுவாங்க, சீக்கிரமாக தூங்கிடுங்க, நாளைக்கு முடிஞ்சிச்சுன்னா இங்கே பக்கத்தில் ஏதோ டெம்பிள் இருக்கான், அங்களுக்கு போகலாம் எல்லோரும், அதுக்கப்புறம் லன்ச் சாப்பிட்டுட்டு நம்ம கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னதும் ஓகே சார்ன்ட்டு எல்லோரும் அவங்கவுங்க ரூம்ஸ்குள்ளே போயிட்டு தூங்குவாங்க. தூங்கினதும் மீரா உள்ளே போயிடுவாங்க சீரியஸாக. போனதுக்கப்புறம் ராகி அப்போ தான் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி திவ்யா ராகி மேம் அப்படின்னு கூப்பிடுவாங்க. என்ன அப்படின்ட்டு வருவாங்க. வந்ததும் மேம் ஒரு ஹெல்ப் அப்படின்வாங்க. திவ்யா என்னதும் சொல்லு அப்படின்னதும், இல்லை மேம், நான் எப்படியாவது மீரா மேம் கிட்ட பேசணும் மேம். எனக்கு தெரிஞ்சு நாளைக்குள்ளே அவங்க கொஞ்சம் கூல் ஆயிடுவாங்க. ஸோ நாளைக்கு ஏர்லி மார்னிங் நாங்கள் அந்த மவுண்டன் ஏர்லல்ல, ஸோ நீங்கள் சொன்னீங்கல்ல சன்ரைஸ் ரொம்ப அழகாக இருக்குன்ட்டு, ஸோ நான் மீரா மேமை கூப்பிட்டுட்டு மவுண்டனுக்கு போகிறேன். நான் ஆல்ரெடி இங்கே ஒர்க் பண்ணுற ஒரு ஆள்கிட்ட பைக்கை புக் பண்ணிக்கிட்டேன். ஸோ அவங்களும் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. ஸோ ஏர்லி மார்னிங் இஃப் யூ டோன்ட் மைண்ட் மீரா மேமையை எப்படியாவது 4 o'clock வெளியே கூட்டிகிட்டு வாங்க, நான் உங்களை கூட்டிகிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ராகி கொஞ்சம் நேரம், என்னப்பா சொல்கிற, அதுவும் மீரா மேமியா வெளியே கூட்டிகிட்டு வரணுமா, வரவே மாட்டாங்க, எக்கச்சக்கமாக கொஷின்ஸ் கேட்பாங்க, எல்லாம் ஆன்சர்ஸ் பண்ண முடியாது என்னால் அப்படின்னதும், ஐயோ மேம் வாக்கிங்க்கு போகலான்னு கூட்டிகிட்டு வாங்க மேம், நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன் வந்ததுக்கப்புறம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி கூட்டிகிட்டு வர்றேன், நீங்கள் 2 பேரும் ஹாப்பியாக இருப்பீங்கன்னு தான் சொல்கிறீங்கள, சரி மீராக்காக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லிவிட்டு ஓகே அப்படின்னதும் ஓகே மேம் குட் நைட் தேங்க்யூ அப்படின்ட்டு திவ்யா கூட அவங்க ரூம்குள்ளே போயிடுவாங்க. ஆத்யா கூட அவங்க கூட தான் இருப்பாங்க. ஸோ 2 பேரும் எல்லாருக்கும் குட் நைட் சொல்லிக்கிட்டு போய் அவங்கவுங்க ரூம்ஸில் தூங்கிடுவாங்க. ஸோ தூங்கிறதுக்கு முன்னாடி ராகி மீரா நாளைக்கு நம்ம கிளம்பிடுவோம் இல்லையா, ஸோ மறுபடியும் நம்ம எப்படி இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷனுக்கு எப்போ வருமோமோ என்னமோ தெரியாது, ஏர்லி மார்னிங் வாக்கு போகலாமா 4 o'clock அப்படின்னு கேட்பாங்க. கேட்டதும் அதென்ன சடனாக, நீ ஏர்லி மார்னிங் ஏந்திரிக்கவே மாட்டியே, நீ எப்படி வாக்கிங்க்கு கேட்குற அப்படின்னதும், அதுதாண்டி இந்த மாதிரி பிளேஸஸ்க்கு நம்ம மறுபடியும் வருவோமோ வரமாட்டோமோ தெரியாது இல்லையா, ஸோ ஏன் மிஸ் பண்ணிக்கணும், ஏர்லி மார்னிங் வாக்கு இந்த குளிரில் ஸ்வெட்டர்ஸு ஷாலு எல்லாம் கவர் பண்ணிக்கிட்டு சொல்லிட்டு வாக் பண்ணுறது ரொம்ப அழகாக இருக்கும்னு சொல்கிறாங்கங்க. ஸோ ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு கேட்பாங்க. சொன்னதும் மேலேருந்து கீழே ஒரு 2 times 3 times பார்ப்பாங்க மீரா. பார்த்துட்டு ஓகே சரி போகலாம் அப்படின்னதும் தேங்க்யூடி அப்படின்ட்டு சரின்னு தூங்கிடுவாங்க 2 பேரும். நெக்ஸ்ட்டு ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ் எல்லாம் ஆகிட்டு 4 o'clock ஷார்ப்பாக வெளியே வந்துடுவாங்க ரூமில் இருந்து. அங்கே இருக்கிற கார்டனில் வாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இதுக்குள்ளே நம்ம திவ்யா அவங்க வெளியே வந்தது பார்த்ததும் பைக்கை ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இவங்க பக்கமாக வருவாங்க. வந்துட்டு ஹே குட் மார்னிங் மேம்ஸ் அப்படின்வாங்க. சொன்னதும் மீரா எதுவும் பேச மாட்டாங்க. ராகி குட் மார்னிங் திவ்யா அப்படின்வாங்க. இவங்க என்ன அவங்க பிளான் பற்றி எதுவும் தெரியாத மாதிரி பேசிப்பாங்க. அண்ணா
என்ன மேம் இவ்வளோ ஏர்லி மார்னிங்காக இவ்வளோ குளிரில் என்ன வாக்கிங் பண்ணுறீங்க அப்படின்னு திவ்யா வேணும்னே கேட்பாங்க. மீரா வந்து கோவமாக ஒரு லுக்கு கொடுப்பாங்க, பட் எதுவும் பேச மாட்டாங்க. ஸோ ராகி வந்து அவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க. நானே சொல்கிறேன், ஒன்றும் இல்லை, இந்த கிளைமேட் நல்லா இருக்கு இல்லையா, ஸோ சும்மா வாக்கிங்காக வந்தோம் வெளியில் அப்படின்னு சொல்லிவிட்டு, ஆமாம் நீ எங்கே போகிற பைக் மேலே இவ்வளோ குளிரில் அப்படின்னதும், இல்லை மேம் ஆனால் நேற்றுக்கு நீங்கள் தானே சொன்னீங்க சன்ரைஸ் ரொம்ப அழகாக இருக்கும் அந்த மவுண்டன் மேலே, நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம்ட்டு, ஸோ அதுதான் ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடலான்னு ஸ்டார்ட் ஆகிட்டேன் மேம் அப்படின்னதும், என்ன இந்த குளிரில் தனியாக போறியா அப்படின்னு கேட்பாங்க. கேட்டதும் ஆமாம், எதில் என்ன இருக்குது மேம், 1 ஹவரில் அங்கே ரீச் ஆயிடுவேன், 1/2 hour அந்த கிளைமேட்டை என்ஜாய் பண்ணிவிட்டு இமீடியட்டாக எல்லோரும் ஏந்திரிக்கிறதுக்குள்ளே மறுபடியும் வந்துடுவேன், அவ்வளோதான் அப்படின்னு ரொம்ப சிம்பிளாக சொல்லுவாங்க திவ்யா. சொன்னதும் மீராவுக்கு ரொம்ப கோபம் வரும். வந்துட்டு ராகிவை அவங்க பக்கமாக கொஞ்சம் இழுத்துட்டு, ஏய் எங்கேயும் போவேன்னா சும்மா ரூம்குள்ளே போய் தூங்க சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மீரா வந்து ராகி கிட்ட அப்படி சொன்னதும், ராகி நான் ஏன் சொல்லணும், நீயே சொல்லிக்கோ அப்படின்வாங்க. சொல்லுடி அப்படின்வாங்க மீரா. எனக்கு எதுக்கு வம்பு, நான் எதுவும் சொல்ல மாட்டேன், ஏய் சரி சொல்கிறேன் வெயிட் அப்படின்ட்டு. திவ்யா இப்போ இந்த குளிரில் அவ்வளோ மேலே போகும் தேவையா, சும்மா எதுவும் வேணாம், அது டேஞ்சரஸ் இல்லையா அப்படின்னதும், என்ன மேம் டேஞ்சரஸ்ஸு, பைக் போகிறதுக்குன்னு வேறு வழி இருக்குது, அந்த வழி நான் எல்லாமே அட்ரஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன், ஏன் மேப்பு கூட வச்சுக்கிட்டேன், ஸோ நான் போயிட்டு வர்றேன் மேம், இட்ஸ் ஓகே, எனக்கு பழக்கம்தானே பைக்கு அப்படின்வாங்க. சொன்னதும் கேட்டில்ல அவங்க என்ன சொன்னாங்கன்னு, இனிமேல் உங்கள் 2 பேரும் நடுவில் என்னால் பேச முடியாது, நான் போகிறேன் தூங்குறதுக்கு அப்படின்ட்டு அவங்க கிளம்பிடுவாங்க நைஸாக. ஸோ சொன்னதும் மீரா ரொம்ப கோவமாக பார்ப்பாங்க திவ்யாவை. பார்த்ததும், என்ன மேம் அவ்வளோ கோவமாக பார்க்குறீங்க அப்படின்னதும், வேறு வழி இல்லை, இப்போ மீரா கண்டிப்பாக பேசி தான் ஆகணும், இப்போ தேவையா அவ்வளோ தூரம் போகிறது அப்படின்னு கோவமாக கேட்பாங்க மீரா. சொன்னதும், மேம் தேவைன்னு தானே போகிறேன், பார்க்கணுன்னு தானே போகிறேன் அப்படின்வாங்க. அப்போ நீ தனியாக எப்படி போவ அப்படின்னதும், வேணும்னா நீங்கள் வரலாம் எனக்கு கம்பெனியா அப்படின்னு கேட்பாங்க. கேட்டதும், நான் ஏன் வரணும் அப்படின்வாங்க மீரா. அப்போ ஓகே, நீங்கள் வந்தால் உங்களையும் கூட்டிகிட்டு போவேன், இல்லைன்னா நான் தனியாக போயிடுவேன் அப்படின்வாங்க திவ்யாவுக்கு நல்லாவே தெரியும் தட் மீரா வந்து திவ்யாவை தனியாக போவிட மாட்டாங்க, பிகாஸ் அவங்க மேலே அவங்களுக்கு ரொம்ப கேர் இருக்குன்ட்டு. சரின்னு ஓகே அப்போ நான் தனியாக போகிறேன் அப்படின்ட்டு பைக் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. பண்ணதும் மீரா வேறு வழி இல்லை, வெயிட் நானும் வரேன் அப்படின்ட்டு வந்து பைக் ஏறுவாங்க. ஏறிட்டு போகலாமா மேம் அப்படின்னதும் அப்படின்வாங்க கோவமாக மீரா. சரின்னு இம்மீடியட்டாக பைக்கு ஜும் போயிட்டே இருக்கும். ரொம்ப குளிர் இருக்கும். ஸோ அதுக்கு தான் மீராவுக்கு ரொம்ப குளிராயிரும்னு சொல்லிவிட்டு அவங்க ரொம்ப ஸ்லோவாக பைக்கை ட்ரைவ் பண்ணிவிட்டு சம்ஹவ் ஒரு 1 hourக்குள்ளே ரீச் ஆயிடுவாங்க மவுண்டன் மேலே. ஸோ அந்த வியூ பார்த்ததுக்கப்புறம் மீராவோட ஃபேஸில் ஒரு பியூட்டிஃபுல் ஸ்மைல் இருக்கும். ஸோ அந்த பியூட்டிஃபுல் ஸ்மைல்காகவாவது திவ்யா ரொம்ப இந்த ஸ்மைல்காக தானே நான் உங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்ன மாதிரி ஃபீல் பண்ணிவிட்டு அவங்களும் அந்த ஹாப்பினஸ் மீராவோட ஹாப்பினஸில் திவ்யாவோட ஹாப்பினஸ் ஹைடாக இருக்கும். ஸோ அவங்கள அவ்வளோ ஹாப்பியாக பார்த்ததும் திவ்யா டபுள் ஹாப்பி ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த பைக்கு பார்க் பண்ணது ஒரு பக்கமாக பைக் பார்க் பண்ணிவிட்டு அதை அங்கேயே விட்டுட்டு பைக்கு இவங்க 2 பேரும் கொஞ்சம் தூரம் நடந்து போவாங்க. நடந்து போயிட்டு சன்ரைஸ்க்காக வெயிட் பண்ணணும். இன்னும் 5:30 ஆகலை, 5:30க்கு தான் அங்கே சன்ரைஸு. ஸோ இவங்க 5:15 போயிடுவாங்க. ஸோ சரி அந்த ஸ்கை வந்து சன்னு மேலே வர்றப்போ ஸ்கை எல்லாம் ஒரு ரெட்டிஷ் எல்லோ கலரில் ஒரு பியூட்டிஃபுல் கலர் இருக்கும் பாருங்கள், அந்த மாதிரி இருக்கும் அந்த ஸ்கை. அந்த மூமெண்ட்டை கூட அவங்க அங்கே சேர்ஸ் எல்லாம் இருக்காது இல்லையா, அங்கே கிராஸ் மேலேயே உட்காந்துருவாங்க. உட்காந்து ஒருத்தர் பக்கம் ஒருத்தராக உட்காந்து அந்த பியூட்டி அந்த நேச்சரோட பியூட்டியை மீரா எஸ்பெஷலி ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டே இருப்பாங்க. திவ்யா மீராவோட அந்த சந்தோஷத்தை பார்த்து அவங்களும் என்ஜாய் பண்ணிகிட்டே இருப்பாங்க. சார் இதுதானே காதல்னா, ரைட்?
ஒரு நம்ம பார்ட்னர் சந்தோஷமாக இருக்காங்கன்னா தான் ட்ரூ லவ்னால் இது தான். நம்மளோட பார்ட்னர் சந்தோஷமாக இருக்காங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஃபேஸில் ஸ்மைல் வந்துடும். அவங்க கொஞ்சம் எங்கேயாவது அவங்களுக்கு ஏதோ ஒரு கஷ்டமோ ஒரு பெயினோ இருக்குன்னா அவங்க சொல்ல வேணாம், நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஃபேஸில் அந்த சேட்னஸ் தெரிஞ்சிடும். ஸோ அதுதான் நடக்குது திவ்யா கிட்ட. ஸோ மீராவோட ஹாப்பினஸ் பார்த்ததும் இவங்களுக்கும் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஹாப்பினஸ் வந்துடுது. ஸோ ஸ்லோவாக அந்த சன் ரைஸ் ஆகிறது இதெல்லாமே அவங்க வீடியோ எடுத்துகிட்டே இருப்பாங்க. ஹாப்பியாக வீடியோ கூட எடுப்பாங்க, ஃபோட்டோஸ் எடுப்பாங்க, இதெல்லாம் எடுத்துகிட்டே இருப்பாங்க. ஸோ ஃபைனலாக அந்த சன் அப்படியே ரைஸ் ஆயிரும். அந்த மூமெண்ட்டை மீரா ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுவாங்க, திவ்யா மீராவை என்ஜாய் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சதுக்கப்புறம் சரி சன்ரைஸ் கம்ப்ளீட் ஆச்சு, வாங்க போகலாம். பிரின்ஸிபல்லு மற்றபடி ரிமைனிங் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் ஏந்திரிச்சிட்டாங்கன்னா ரொம்ப ஒம்பாயிரும், இது பெரிய ப்ராப்ளமாக ஆயிரும், இட்ஸ் அகேன்ஸ்ட் த ரூல்ஸ், நம்ம 2 பேரும் இங்கே வந்தது, ஸோ வா போகலாம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. மீரா சொன்னதும் ஒரு நிமிஷம் நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்வாங்க. சொன்னதும் எனக்கு ஒன்றும் இல்லை உங்ககிட்ட பேசுகிறதுக்கு, ஓகே லெட்ஸ் கோ அப்படின்வாங்க ரொம்ப சீரியஸாக மீரா சொல்லிவிட்டு அவங்க ஏந்திரிப்பாங்க. பட் திவ்யா ஏந்திரிக்கவே மாட்டாங்க, அப்படியே உட்காந்துருப்பாங்க. மீராவுக்கு ரொம்ப நல்லா தெரியும் திவ்யாவை பற்றி, தட் திவ்யா ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அது கண்டிப்பாக அது செஞ்சுட்டு தான் கிளம்புவாங்க இங்கேருந்துன்னு. சரி அவங்க டிசைட் ஆகிட்டாங்க ஏதோ சொல்லணுன்ட்டு, அது சொல்லாமல் இங்கேருந்து வரமாட்டாங்கன்னது மீராவுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதுக்கு தான் மறுபடியும் உட்காருவாங்க. சரி சொல்லுங்கள் என்ன அப்படின்னு ரொம்ப சீரியஸாக தான் கேட்பாங்க. கேட்டதும் நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னு சொன்னேன் அப்படின்னதும் சொல்லுங்கள் அப்படின்னதும் மேம் ஏன் பற்றி உங்களுக்கு நிறையா சொல்லணும் மேம் அப்படின்வாங்க. அப்படி சொன்னதும் மறுபடியும் மீரா கோபம் வந்துட்டு மறுபடியும் எழுந்திரிச்சிட்டு உங்கள் பற்றி நான் ஏன் தெரிஞ்சுக்கணும், இதெல்லாம் நான்சென்ஸ், எனக்கு நீங்கள் எதுவும் சொல்ல வேணாம், நான் எதுவும் கேட்க வேணாம், ஓகே எனக்கு உங்கள் பற்றி எதுவும் தெரிஞ்சுக்கணும்னு இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது அப்படின்ட்டு பைக்கு பக்கமாக ஷீ வில் ஸ்டார்ட் வாக்கிங் ஃப்ரம் தட் பிளேஸ். ஸோ அவங்க வாக் பண்ணுறதும் திவ்யா மீரா பக்கமாக பார்த்து சீரியஸாக ஏஞ்சல் அப்படின்னு கூப்பிடுவாங்க. அவ்வளோதான், அவங்க ஸ்டெப்ஸ் அப்படியே ஸ்டாப் ஆயிரும். மீராவது ஸ்டாப் ஆகிட்டு இப்போ இவங்க என்ன ஏஞ்சல்னு கூப்பிட்டாங்களா அப்படின்ன மாதிரி ஒரு ஃபேஸை திரும்பிட்டு வாட் அப்படின்வாங்க. நீங்கள் தானே ஏஞ்சல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது மீரா மறுபடியும் டக் 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 டக்கும் ஃபாஸ்ட்டாக திவ்யா பக்கமாக வந்துட்டு என்ன ஏஞ்சலா, யார் அந்த ஏஞ்சல் அப்படின்னு ஏதோ தெரியாத மாதிரி கேட்பாங்க மீரா. மேம் எனக்கு தெரியும் மேம், நீங்கள் தான் என் ஏஞ்சல்ன்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னதும் இமீடியட்டாக அப்படியே உட்காந்துருவாங்க திவ்யா பக்கத்தில். உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்ட்டு சொல்கிறேன், பட் நான் சொல்கிறது கேளுங்க, அப்போது உங்களுக்கே தானாக தெரிஞ்சிடும் எனக்கு இந்த விஷயம் எப்படி தெரிஞ்சதுன்னு அப்படின்வாங்க. சொன்னதும் சரி சொல்லுங்கள் அப்படின்னு மீரா உட்காருவாங்க திவ்யா பக்கத்தில் கேட்குறதுக்கு. மேம் எனக்கு ஒரு 10 இயர்ஸ் இருக்கும், அந்த வயசில் எனக்கு என்ன ஆகுது என்னது எனக்கு தெரியல. எனக்கு பாய்ஸ் கிட்ட பேசுகிறதோ பாய்ஸ் கிட்ட விளையாடுறதோ பிடிக்கிறதே இல்லை. எப்போவும் எனக்கு கேர்ள்ஸ் பக்கத்தில் இருக்கணும், கேர்ள்ஸ் கூட தான் விளையாடணும், கேர்ள்ஸ் கிட்ட தான் பேசணுன்னு ஆசை அந்த ஏஜில் தான் எனக்கு வந்துச்சு. பட் அந்த வயசில் எனக்குள்ளே என்ன ஆகுதுன்னது என்னால் ஒன்றுமே தெரியல, ஒன்றுமே புரியல எனக்கு. ஸோ அது யாருக்கு சொல்லணுன்னு கூட தெரியல, யாருக்கு சொன்னால் யார் எப்படி எடுத்துப்பாங்கன்னது கூட தெரியாது. அந்த வயசில் அம்மாவுக்கு சொல்லலாமா அப்பாவுக்கு சொல்லலாமா, அப்பா ஆல்ரெடி எனக்கு ஒரு பொண்ணு, இந்த பொண்ணே வேணாம், வேஸ்ட்டு, கேர்ள்ஸ்னால் ஒரு வேஸ்ட்டுன்னு மாதிரி பார்க்குற ஒரு ஆள்கிட்ட என்ன நான் எக்ஸ்போஸ் பண்ணவும் முடியாது. அது ஒரு பெரிய கஷ்டமான காலம் எனக்கு. அப்படியே நான் எனக்குள்ளே இருக்கிறது அப்படியே சப்ரஸ் பண்ணிக்கிட்டு டெய்லி நைட்டு நான் அழுத நாள் நிறையா இருந்துச்சு. பட் ஆஸ் ஐ க்ரோ ஆன், ஒரு வயசு வந்ததுக்கப்புறம் எஸ் இதுதான் நான் எந்த தப்பும் பண்ணலை,
கடவுள் என்னை இப்படி க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் எந்த தப்பும் பண்ணலை. ஐ ஆம் இன்டு கேர்ள்ஸ், எனக்கு கேர்ள்ஸ் தான் பிடிக்கும் அப்படின்னது எனக்கு ஒரு சர்டன் ஏஜ் வந்ததுக்கப்புறம் ஒரு கிளாரிட்டி வந்துச்சு. அதுக்கப்புறம் நான் எல்லாருக்கும் என் விஷயம் சொல்லிட்டேன். அஃப்கோர்ஸ் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் தவிர. பாட்டுக்கும் தெரியும். இந்த விஷயம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்தப்போவே உங்ககிட்ட பாட்டி பேசின பற்றி தெரியும்ல அப்படின்னதும் மீரா அப்படின்வாங்க. சொன்னதும் ஸோ பாட்டிக்கு என்னை பற்றி தெரியும், அப்படியே என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரியும். அவங்க எல்லோரும் என்னை ஆக்செப்ட் பண்ணியிருக்காங்க. என்னையே ஆஸ் ஐ ஆம் அப்படியே அவங்க என்னை ஆக்செப்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு தான் எனக்கு ஒரு சின்ன குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. அண்ட் என் லைஃப்பில் ஒரு 100 மேலே பொண்ணுங்களை நான் ஃப்ளர்ட் பண்ணியிருப்பேன். பட் யாரையும் ஹர்ட் பண்ணல. எப்பவும் ஒரு சந்தோஷமான வேலை தான் எல்லாரையும் நான் ஃப்ளர்ட் பண்ணியிருக்கேன். பட் உங்கள் பற்றி தெரிஞ்சதுக்கப்புறம் காலேஜில் நான் புதுசாக அப்போது உங்கள் பற்றி சொன்னதுக்கப்புறம் ரொம்ப கோவமாக இருப்பாங்க, ஒரு சின்ன ஸ்மைல் கூட இருக்காது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தப்பாக நினைக்காதீங்க. நானும் அந்த மாதிரி மேமை நம்ம எதுக்கு பார்க்கணும், ஏன் ஃப்ளோட் எல்லாம் பண்ணணும், அவ்வளோ சீரியஸாக இருக்கிற ஆளுங்கக்கிட்ட நம்ம பேசவே கூடாது, தூரமாகவே இருந்துடலாம். ஆமாம், இப்படி தான் நினச்சேன் நான் அப்படின்னு மீரா பக்கமாக பார்த்ததும் மீரா ரொம்ப கோவமாக பார்த்துட்டே இருப்பாங்க. நீங்கள் எவ்வளோ கோவமாக பார்த்தாலும் அதுதானே மேம் ட்ரூத்து, பார்த்தீங்களா இப்போவும் அப்படியே இருக்கீங்க மூஞ்சி உம்முன்னு வச்சுட்டு அப்படின்னுவாங்க. சொன்னதும் மீரா அப்படின்னு மறுபடியும் ஸோ அதுக்கப்புறம் உங்களை பார்க்கணும் பேசணுன்னு இன்ட்ரெஸ்ட் எனக்கு ஸ்டார்டிங்கில் இல்லவே இல்லை. பட் எப்போ உங்கள் மேலே அந்த இன்ட்ரெஸ்ட் ஸ்டார்ட் ஆச்சோ, எப்போ அந்த கோபம் எனக்கு பிடிக்க ஸ்டார்ட் ஆச்சுன்னது எனக்கே தெரியாது. பட் நீங்கள் என்னை அடித்தப்போ கூட அதில் ஒரு ரீசன் இருக்குது. நீங்கள் என்னை மோட்டிவேட் பண்ணியிருக்கீங்க, என்னை கன்சோல் பண்ணியிருக்கீங்க, நிறையா பண்ணியிருக்கீங்க எனக்காக. அதுக்கப்புறமா நீங்கள் கிளாஸ்க்கு எப்போ வருவீங்களான்னு எதிர்பார்த்த நாள் தான் இருந்ததே தவிர ஏன் தான் இந்த மேம் வர்றாங்க என்ன எதிர்பார்த்த நாளே கிடையாது. ஸோ அப்படி உங்கள் மேலே ஸ்லோவாக எனக்கு ஒரு பாசிட்டிவ் திங்க் வந்துச்சு. ஸோ இப்படியே என் லைஃப் போயிட்டே இருக்கும்போது எனக்கு ஒரு ஏஞ்சல் கேர்ள் என் லைஃபுக்குள்ளே வந்தாங்க. அவங்க ஒரு லெட்டர் போட்டிருந்தாங்க தட் என் பைக் ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்கன்ட்டு. அது எனக்கு எதுக்கு பிடிச்சதோ தெரியல. பட் அப்போது நான் அந்த பொண்ணை ஜஸ்ட்டு ஃப்ளர்ட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் அவங்கக்கிட்ட நானும் லெட்டர்ஸ் போட்டுகிட்டே இருந்தேன். பட் முன்னா நேற்றுக்கு நான் உங்கள் வீட்டுக்கு உங்ககிட்ட ஒரு ஏஞ்சல் கேர்ளுக்காக பேசலாம் தான் வந்தேன். பட் உங்கள் அம்மா என்னை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்தாங்க. அப்போ தான் நான் உங்கள் ரூம்குள்ளே வந்தேன். அப்போ தான் நான் உங்களை பார்த்தேன். ஓ, அப்போது ஏன் ஏஞ்சல் கேர்ளு நான் லவ் பண்ணுற ப்ரொஃபஸரு 2 பேரும் நீங்கள் தான் தெரிஞ்சதுக்கப்புறம் நான் என் லவ்வை ரொம்ப சீரியஸாக எடுத்துட்டேன். ஐ ஆம் ரியலி இன் லவ் வித் யூ மீரா மேம் அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னதும் மீரா வாட் என்ன பேசுகிற திவ்யா நீ, திஸ் இஸ் நாட் கரெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. மேம் ப்ளீஸ் நான் இன்னும் பேசுகிறேன், இன்னும் ஆகலை அப்படின்வாங்க. சொன்னதும் இல்லை மேம் நீங்கள் எது வேணாலும் நினைக்கலாம், பட் இதுதான் என் மனசில் உங்கள் மேலே எல்லா ரெஸ்பெக்டும் இருக்குது அண்ட் லவ் கூட இருக்குது. நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக பார்க்குறீங்க, நான் ஒரு ஏஞ்சலாக பார்க்குறேன். நான் அந்த ஏஞ்சலை லவ் பண்ணுறேன் அண்ட் லவ் பண்ணிகிட்டே இருப்பேன். நீங்கள் தான் என் ஏஞ்சலுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் என் மனசில் இருக்கிற அந்த லவ்வை நான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும்னு நினச்சேன். அதுக்காக நிறைய டைம்ஸ் ட்ரை பண்ணியிருக்கேன். பட் நீங்கள் எப்போவும் எனக்கு டைம் கொடுக்கல. ஸோ அதுக்கு தான் நான் இப்படி பிளான் பண்ணி உங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னதும் இன்னும் கோபம் வந்துடும் மீராவுக்கு. ஓ, அப்போது இது உன்னோட பிளான் என்னை இங்கே கூட்டிகிட்டு வர்றதுக்கு, இதில் ராகி உனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்கல்ல அப்படின்னதும் ப்ளீஸ் மேம் ராகி மேமை எதுவும் சொல்லாதீங்க, அவங்களது எந்த தப்பும் கிடையாது, நான் அவங்கள ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே பார்த்துக்கலாம், பட் ஸ்டில் இதெல்லாம் கரெக்ட் இல்லை. நான் ஒரு ப்ரொஃபஸர், நீ ஒரு ஸ்டூடெண்ட், அண்ட் நம்ம 2 பேர் நடுவில் எவ்வளோ ஏஜ் கேப் இருக்கோ தெரியுமா உங்களுக்கு? எவ்வளோ ஏஜ் கேப், ஆல்மோஸ்ட் 6 to 7 years கேப் இருக்குது. இதெல்லாம் நடக்கிறது கிடையாது, வேணாம். ஓகே, யூ ஆர் ஜஸ்ட் அ ஸ்டூடெண்ட் டு மீ அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னதும் சொல்லிவிட்டு பைக் பக்கமாக நடந்துகிட்டே இருப்பாங்க மீரா. ஸோ
சரின்னு அப்போது திவ்யா அங்கேருந்து எழுந்திரிச்சிட்டு ஓடி வந்து மீராவுக்கு ரொம்ப க்ளோஸாக வந்துட்டு அவங்க 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 பக்கமாக இழுத்துட்டு அவங்க கண்ணுக்குள்ளே இவங்க கண்ணை வச்சுட்டு ஒரு கையை மீராவோட ஒரு கையை எடுத்துட்டு திவ்யாவோட ஹார்ட் மேலே வச்சுட்டு, மேம் ஒரே ஒரு தடவை இந்த கண்ணுக்குள்ளே பாருங்கள், என் ஹார்ட் பீட்டை கேளுங்க, எங்கேயாவது சின்ன பொய் சொல்கிற மாதிரி உங்களுக்கு தோணுதா? நான் நிஜமாலும் உங்களை லவ் பண்ணுறேன் மேம், ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. அண்ட் நீங்களும் என்னை லவ் பண்ணுறீங்க, அது எனக்கு தெரியுது. அது இல்லைன்னு சொல்லுங்கள், என்னை பார்த்துட்டு பார்க்கலாம் அப்படின்னதும் மீரா ஒரு செகண்ட் அப்படி ஐஸ் க்ளோஸ் பண்ணிவிட்டு மீரா திவ்யாவை புஷ் பண்ணிவிட்டு, நான் அதுதானம்மா சொல்கிறேன், எனக்கு எந்த ஃபீலிங்ஸும் இல்லை உங்கள் மேலே, ஓகே, வி ஆர் ஜஸ்ட் ப்ரொஃபஸர் அண்ட் ஸ்டூடெண்ட், அவ்வளோதான் அப்படின்னதும், ஓகே மேம், இனிமேல் நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு பைக்கை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு, மேம் வாங்க போகலாம் அப்படின்ட்டு பைக் ஏறிட்டு வாங்க. ஸோ நீங்கள் ஒரு பேக்ரவுண்டில் ஒரு சேட் சாங் போட்டுக்கலாம். நிறையா மூவிஸில் பைக் மேலே போகும்போது ஹீரோயின் அழுதுகிட்டே போயிட்டே இருக்கும்போது பின்னாடி ஒரு சாங் வரும் இல்லையா, சேட் சாங், அந்த மாதிரி ஏதாவது சாங் போட்டுக்கலாம் நீங்கள். ஓகே, ஸோ 6:30க்குள்ளே அவங்க இறங்கி கீழே வந்துடுவாங்க. திவ்யா ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாங்க. இறங்கினதுக்கப்புறம் மீரா திவ்யா பக்கமாக பார்ப்பாங்க. பட் திவ்யா ஒரு லுக்கு கூட கொடுக்காம அவங்கள ட்ராப் பண்ணிவிட்டு அந்த பைக் எடுத்துகிட்டு அங்கேருந்து அந்த பைக் பர்சனுக்கு அந்த பைக் கொடுக்க போயிடுவாங்க. ஸோ ஐயோப்பா 30 minutes சொல்லியிருக்கேன் நான் இன்றைக்கி. ஸோ சண்டேஸ் எபிசோட் அண்ட் மண்டேஸ் எபிசோட் சேர்ந்து சொன்ன மாதிரி இருக்குது எனக்கு. ஓகே, ஸோ ஹோப் எல்லோரும் என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ வாட் நெக்ஸ்ட்டுன்னது நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். அப்போ வரைக்கும் டாட்டா பை பை, சி யூ, ஜெய் ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம்.